வணக்கம் நண்பர்களே. வினா இலக்கம் 27. ஒரு தனியார் கல்வி நிலையம் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து மாலை 2 மணி வரை நடைபெறும். இடைவேளைகள் அற்று தொடராக 8 பாடங்கள் சமமான நேரங்கள் கற்பிக்கப்படும். அக்கல்வி நிலையத்தில் 3ஆம் பாடம் ஆரம்பித்த நேரத்தையும் 6ஆம் பாடம் முடிவுற்ற நேரத்தையும் தருக. இதை முதலாவது தடவை சொல்லியிருக்காங்க. அது காலை 8 மணிக்கு தொடர்ந்து சொல்லிடுறாங்க. அடுத்தது அது மாலை 2 மணி வரை நடைபெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நாங்க இது எத்தனை மணித்தியாலம் அந்த 8 பாடங்கள் நடந்திருக்குன்னு காண்றதுக்கு நாங்க இந்த முடிவடைந்த நேரத்தை நியம நேரத்துக்கு மாற்றுவோம். நியம நேரத்துல மாற்றினா நியம நேரத்துக்கு மாற்றினா 14 மணி. இந்த 14 மணிலேருந்து அது ஆரம்பித்த மணியை கழிப்போம். கழிச்சா 6 மணித்தியாலங்கள் நடைபெற்றிருக்கு. இதுல ஒரு பாடம் எத்தனை நிமிடங்கள் நடந்திருக்குன்னு காண்றதுக்கு இந்த 6 மணித்தியாலத்துல எத்தனை நிமிஷம் இருக்குன்னு காணுவோம். 6 மணித்தியாலத்துல எத்தனை நிமிஷம்னா 60 360 நிமிஷம் நடந்திருக்கு. அப்ப இந்த 8 பாடங்கள் சமமான நேரங்கள்ல நடைபெற்றிருக்கு, கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 360 நாங்க 8ஆல பிரிப்போம். பிரிச்சா 4 32, 4 மீதி 40, 5 40. அப்போ ஒரு பாடம் 45 நிமிடங்கள் நடந்திருக்கும். அப்போ 45 நிமிடங்கள் நடந்திருக்குன்னா இந்த ஒரு பாடம் 8 மணிக்கு தொடங்கிச்சா அப்ப 8:45 வரையும் நடந்திருக்கும் முதலாம் பாடம். அடுத்த 2ஆம் பாடம் 8:45க்கு தொடங்கி 9:30 வரையும் நடந்திருக்கும். அடுத்தது 9:30க்கு தொடங்கி 10:15 வரையும் நடந்திருக்கும். அடுத்தது 10:15க்கு தொடங்கி 11 மணி வரையும் நடந்திருக்கும். அடுத்தது 11 மணிக்கு தொடங்கி 11:45 வரை நடந்திருக்கும். அடுத்தது 11:45க்கு தொடங்கி 12:30க்கு முடிவடைந்திருக்கும். இதை கேட்டுக்க கேள்வி என்னண்டா, 3ஆம் பாடம் ஆரம்பித்த நேரம் என்றா இல்லை 3ஆம் பாடம் ஆரம்பித்த நேரம் 9:31 ஏண்டா அதுக்கு அடுத்த 2ஆம் பாடம் முடிவடைந்ததுக்கு அடுத்த நிமிஷம் தான் தொடங்கியிருக்கும். அதனால 9:31. அடுத்தது 6ஆம் பாடம் முடிவுற்ற நேரம். 6ஆம் பாடம் முடிவுற்ற நேரம் 12:30. முடிவுற்ற நேரம் 12:30. நன்றி.